அனைவருக்கும் வணக்கம். ஆவிஸ் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை அவங்களுக்கே தெரியாமல் எப்படி பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சிலவரோட ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்கணும், ஆனால் நம்ம பார்க்குறது அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைப்போம். ஸோ வாட்ஸ்அப்பில் அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்குது, அதுதான் எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபோனில் ஸ்டேட்டஸ் வைக்கிறான் அவன். ஸ்டேட்டஸ் சென்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டேட்டஸ் சென்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய மொபைலில் போய் அவனோட ஸ்டேட்டஸை நான் என்னன்னு பார்க்குறேன். அவனோட பேரை சிவான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அவனோட ஸ்டேட்டஸை நான் என்னோடய மொபைல்லேருந்து பார்த்துட்டேன். ஸோ இப்போது அவனோட ஃபோனில் போய் யார் யாரெல்லாம் அவனோட ஸ்டேட்டஸை பார்த்துருக்கான்னு பார்க்குறான். என்னோடய பேர் மணி பிபிகேஎஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கான். நான் பார்த்துட்டேன்னு காட்டுது. அவனோட ஸ்டேட்டஸை நான் மறுபடியும் காட்டுறேன். யார் யாரெல்லாம் பார்த்துருக்கான்னு காட்டுது. 4 பேர் பார்த்துருக்காங்க. அதில் என்னோடய பேர் இருக்குது, மணி பிபிகேஸ்னு. இப்போ அடுத்து என்னோடய ஃபோனில் போய் செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸில் போய் ப்ரைவசிக்குள்ளே போகிறேன். ப்ரைவசியில் ரீட் ரெசிப்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எனபிளாக இருக்கும். அதை டிசபிள் பண்ணிடுங்க. டிசபிள் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுபடியும் என் ஃப்ரெண்ட் ஃபோன்லேருந்து அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். சென்ட் ஆகிட்டுருக்கு ஸ்டேட்டஸ் வச்சுட்டான். மறுபடியும் என்னோடய மொபைல்லேருந்து அவனோட ஸ்டேட்டஸை நான் பார்க்குறேன். அவனோட ஸ்டேட்டஸை நான் இப்போ பார்த்துட்டேன். ஸோ இப்போ அவனோட ஃபோனில் போய் செக் பண்ணலாம், நான் பார்த்துருக்க ஸ்டேட்டஸ் காட்டுதா இல்லையான்னு. இப்போ அவனோட ஃபோனில் பார்த்தாச்சு, இன்னும் ஏன் காட்டுது. ஆனால் நான் ஆல்ரெடி அவனோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கலன்னு காட்டுது.